ஐயோ ஆத்தா இங்க வந்து கிடக்காரு. ஆத்தா சண்டால பசங்க ஒன்னையே கொள்ளையடிக்க ஆரம்பிச்சாங்க, திருட்டு பசங்க. ஐயோ இந்த கிரீடத்துல இருந்த பெரிய வைரக்கல்ல காணுமே, அது ஏகப்பட்ட விலையாச்சு. ஐயோ எங்கேயே போயிருக்கோம் பாருங்க. என்னப்பா பேசாம நிக்கிறீங்க, போய் தேடுங்கப்பா. தேடி பாப்போம். தேடுங்கய்யா, எல்லா பக்கம் தேடுங்கய்யா, ஒரே இடத்துல தேடிட்டு இருக்காருங்கய்யா. கல்லு ஆட்டுக்கு பக்கத்துல தான் கிடக்குது. யாரு கண்ணுக்குமே தெரியாம என் கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னா ஆத்தாவுக்கு என் மேல கருணை அதிகமாகிடுச்சு. கப்புன்னு அமைக்கலாமா? ஊர்க்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்மள அமைக்கிடுவானுங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கப்புன்னு நம்ம அமைக்குவோம். அது வரைக்கும் தேடுவோம். தேடுங்கய்யா, தேடுங்கய்யா. எங்க தேடியும் கல்லு கிடைக்கல. உனக்கு கிடைக்காது, முன்னால தேடு. அங்க போற பின்னால தேடு. தேடுங்க, தேடுங்க. அச்சோ கல்ல காணுமே. ஆட்டுக்கு பக்கத்துல தானே வைரக்கல்லு கிடந்தது. இலையோட சேர்த்து ஆடு முழுங்கிருச்சா? ஆமா, உன் குரலே சரியில்லை. கல்ல நீதான் முழுங்கிருப்ப. தொண்டை கடியில 2 புலி வேற தெரியுது. ஆத்தா கண்ணுல காட்டுன, கையில குடுக்கலையே, அதுக்குள்ள இந்த ஆடு முழுங்கிருச்சு. ஐயோ ஐயோ. தாயே நல்ல வாக்கு கொடுமா, நல்ல வாக்கு சொல்லுமா. ஏய் ஆத்தா வந்திருக்கேன்டா. ஆத்தா வந்த காரணத்தை சொல்லு தாயே. சொல்றேன்டா. பாவி பசங்க என்னையே கொள்ளையடிக்க வந்துட்டானுங்கடா. தாயே என்ன சொல்றீங்க? ஆத்தா பார்த்தா ஆட்டுக்குள்ள பூந்தா மணி அடிச்சு உங்களை எல்லாரையும் கூப்பிட்டுருக்கண்டா. அந்த சக்தியத்தான் இந்த ஆட்டுக்குள்ள புகுத்திருக்கண்டா. யாருடா இந்த ஆடு? அப்ப ஓடு. இந்த ஆட்டுக்கு சொந்தக்காரன் யார் தெரியுமாடா? தினமும் கற்பூரம் கொடுத்து ஆராதனை பண்றானே பூசாரி மாரசாமி, அவனோட அக்கா அவனுக்கு கொடுத்த ஆடுறா இது. இது சாதாரண ஆடு இல்ல, தெய்வீக ஆடு. ஆடுதான் ஆத்தா, ஆத்தாதான் ஆடு, ஆடுதான் ஆத்தா. தாயே நீ இப்படி வாடி. வைரக்கல் எங்க இருக்குது? இது சொந்த கொடுது. அத நான் அப்புறம் சொல்றேன்டா. இப்ப ஆத்தா மலையேற போறாடா. சீக்கிரமா கற்பூரத்தை கொடுத்துங்க. என்ன ஆச்சு? இப்ப நான் எங்க இருக்கிறேன்? ஏங்க என்ன இதெல்லாம்? ஆட்டோவும் மேல வந்தாயா? நல்ல வாக்கு சொன்னாயா? என்ன சொன்னா? பூசாரியா ஆடு ஒண்ணுதாமே. ஆமா என்ன? இது சாதாரண ஆடு இல்ல பூசாரியா, ஆத்தாதான் ஆடு. அப்படியா? ஐயோ பாவம், ஏதோ குழந்தை கூட்டத்துல தாயார தவற விட்டது போல இருக்கு. இங்க வந்து தேடுது. பூசாரியா ஆத்தா கிட்ட குறைய சொல்ல வந்திருக்கேன். சொல்லண்டா. எனக்கு ஒரே மாமன், அவருக்கு ஒரே பொண்ணு. அவளை நான் உயிருக்குயிரா காதலிக்கிறேன். வேற சொல்லு. அவ 6 அடி, நான் 3 அடி. அவளை குட்டியாக்கணும் இல்ல என்னை நெட்டையாக்கணும். உன்னை நெட்டையாக்குறது முடியாத காரியம். அவளை வேணா குட்டையாக்கலாம். காலை வெட்டிடுவீங்களா? பேசாத, வீட்டுக்கு போடா. உனக்கு ஏத்தா போல உன் மாமன் பொண்ணு குட்டையா இருப்பா. தாலி எடுத்து கப்பல் கரெக்டா கட்டிடு. 10 ரூபாய் உண்டியில போட்டு ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போடா. பூசாரியா எல்லாருக்கும் 5 ரூபாய், எனக்கு மட்டும் என்ன 10 ரூபாய்? இது காதல் விவகாரம், கராடு வேறதா. கப்பல் போடு. சரிங்க ஆத்தா. போடுறா. உண்டியில போடுறியா உள்ள இருந்து எடுக்கிறியா? போடுறா. அத்தா எனக்கு சொத்தும் இல்ல சுதந்திரம் இல்ல, தெரியாம 10 பிள்ளைய பெத்து போட்டேன். என்ன நீதான் காப்பாத்தணும். ஏய்யா ஆத்தா என்ன ரேஷன் கடையா வச்சிருக்கா? உங்களுக்கு அப்பப்ப அரிசி அளந்து கொடுக்க. உனக்கு தான் சொத்து இல்லன்னு தெரியுமே, அப்புறம் ஏன் 10 பிள்ளை பெத்த? தெரியாம பிறந்துருச்சுங்க. உனக்கே தெரியாம பிறந்துருச்சா? இது குழப்பமான விஷயம், நம்ம கிளறக்கூடாது. சரி ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு 5 ரூபாய் உண்டியில போடு. அத்தா என்னை காப்பாத்துமா. அம்மா 5 ரூபாய் இருக்கா? அம்மா மாரியம்ம தள்ளி. நீ நில்லு தள்ளி. பூசாரி காரு. பூசாரி காரா? இன்னும் சைக்கிளே வாங்க முடியல,
ఓ ఇది భాష వివగారమా? అది కాదండి, నాకు బిడ్డలే లేదండి. అమ్మ కారుతో చెప్పిపోయడానికి వచ్చాను స్వామి. எதுவுமே புரியல. தமிழ்ல சொன்னா மட்டும் ஆட்டுக்கு என்ன புரியவா போகுது? நீங்க చెప్పున్నதெல்லாம் ஆட்டுக்கு புரிஞ்சு போச்சு. 5 ரூபாய உண்டியில பெట్టుకోండి. సరేండి స్వామి. మీరు దాన్ని పెట్టిన పొమ్మని చెప్పినారండి. ஒரு கமர் கண்டி வேணாம் வை போண்டி. வாயா அழுக்கு மல்லிகை டிஞ்சக்கு டிஞ்சக்கு ஆள் பூடிக்குது. என்னடி இது முன்னேற்பாடா பாயெல்லாம் போட்டு தயார் நிலையில் இருக்கிற? இது வேறயா? என்ன இன்னைக்கு மதுரை வீரனுக்கு படையெல்லாம்? மதுரை வீரனுக்கு இல்லையா, உனக்காகத்தான். அடி பாவி, நான் உயிரோடு இருக்கும் போதே எனக்கு படையல் போட்டியா? என் ஆசை மச்சானுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதா? உனக்கு பிடிக்கும்னு தான் இட்லி, மீன் குழம்பு, வாத்து முட்டை, வறுத்த மீன், கோழி விதவிதமா செஞ்சு வச்சிருக்கேன். நான் முதல்ல குடிக்கணும். அதுக்காகத்தான் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஊத்து. எப்படி இருக்கு மச்சான்? சும்மா கிச்சன் இருக்கு. ஒரே தூக்குது. வாய்க்கு காரம் ஏதாவது வச்சிருக்கியா? இதோ மீன் குழம்புல ஊற வச்ச இட்லி. ஓ, இப்பெல்லாம் நீ இட்லிய ஊற வைக்கவே ஆரம்பிச்சிட்டியா? அதான் மல்லிகை பூ வாட்ட இருக்கு. ஆஹா, புட்டு உள்ள விட்டா போறதே தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுதா? தெரியல மச்சான், அதனாலதான் கேக்குறேன். அந்த ஆட்டுக்கிட்ட அப்படி என்ன விசேஷம் இருக்கு? அத மட்டும் என்கிட்ட கேட்காத. அந்த ரகசியத்தை நான் சொல்றதுக்கு என்ன வாத்து மடையனா? அது தெரிஞ்சுதான் மச்சான் வாத்து முட்டை அவைச்சு வச்சிருக்கேன். ஆஹா, இது கூட உள்ள போறதே தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுதா? தெரியல மச்சான், அதனாலதான் கேக்குற. அந்த ஆடு ஆடு கீடுன்னு கேட்ட அப்புறம் நான் ஓடி போயிருவேன். இத பாரு மச்சான், இனிமே நான் கேட்க மாட்டேன். அப்படியே கேட்டாலும் நீ சொல்லக்கூடாது. சொல்லுவேன். என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்றதுக்கு நீ யாரு? அந்த வைரத்தை இலையோட சேர்த்து ஆடு முழுங்கிருச்சே, அதை சொல்லுவேன். நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நான் கேட்க மாட்டேன். காது மூடிக்கிறேன். நீ மூடிக்குவியோ திறந்துக்குவியோ, நான் விடுறதா இல்ல. ஆத்தாளே ஆடா வந்து குறி சொல்றதா பொய் சொல்லி ஜனங்களை ஏமாத்தி காசு சம்பாதிக்கிறேன்னு அதையும் சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, ஆட்டுப்புழுக்கு ஏன் சேர்த்து வைக்கிறீங்கன்னு கேட்டியே. என்னைக்காவது ஒரு நாள் புழுக்கியோட சேர்ந்து வைரம் வெளியே வந்துடாதான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அடப்பாவி மனுஷா, இது அப்பவே என்கிட்ட சொல்லிருக்க கூடாது. ஏன் ஒப்பங்கிட்ட புடிச்சு கொடுக்கறதுக்கா? அது இல்ல மச்சான், அந்த வைரம் வெளியில வர்றதுக்கு ஒரு வழி பண்ணிருப்பேன். கையூட்டு எடுத்துப்பியா? தேதி குடுக்கலாங்கிறியா? அது இல்ல மச்சான், கத்தி அது வயித்துல. வைரம் நம்ம கையில. அத்தத்திட்டிய ஏன் வாயிலையும் வயிற்றையும் அடிச்சுக்கிற? அடி பாவி, ஆட்டு வயிற்றுத்தான் வயவரம்னு சொல்லியே, இப்ப வெறும் குடதாரடி வந்திருக்குது. அதுக்கு நான் என்னையா செய்வேன்? நீ தானே சொன்ன ஆடு வைரத்தை முழுங்கிருச்சு, அது வயிற்றுக்குள்ள இருக்குன்னு சொன்னேன். அதான் அடக்க சொன்னேன். ஐயோ 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 ஐயோ, அடி பாவி, ஆடு உசுரோடு இருந்தாலும் ஆத்தா ஆடு மேல வந்திருக்கான்னு குறி சொல்லி ஜனங்களை ஏமாத்தி 4 காசாவது சம்பாரிச்சிட்டு இருப்பனே, அதையும் கெடுத்துட்டியே. இப்ப அடுத்த ஆட்டை என்னடி பண்ண? பேசாம உங்க ஒப்பம் சுண்ணாம்பு தலையங்கிட்ட குடுத்தா குறைச்ச விலைக்கு வித்துட்டு வந்துருவாண்டி. எங்க அப்பா வேணாயா? ஏன் நீயே விக்கிறீங்கறியா? கறி ரொம்ப நல்லா இருக்கியா? கறி ஆசையில என் காதை கடிச்சிருவ போல் இருக்கு. ஐயோ, பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பிரியாணி செஞ்சிடுறியா? ஆக ஒரு ஆடு பிரியாணி ஆகிறது. நம்ம ஊர் ஜனங்கள்லாம் நல்லா கேட்டுங்க. யாரோ திருட்டு பசங்க அம்மனையே கொள்ளையடிக்க வந்ததுனால கோயிலுடைய புனிதத்துவமே கெட்டு போச்சு. அதனால கோயிலையே புனருத்தாரணம் செஞ்சு வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, தேர் திருவிழா எல்லாம் நடத்தணும். அதுக்காக கொடிமரம் நடப்புறோம். கொடிமரம் நட்ட 18 நாளைக்கு நம்ம ஊர் ஜனங்க வெளியூருக்கு போகக்கூடாது. வெளியூருக்கு போயிருக்கிற நம்ம ஊர் ஜனங்களும் உடனடியா திரும்பிடணும். என்ன புரியுதா? தர்மகர்த்த ஐயா, கொடிமரத்தை நீங்களே நட்டுருங்க. அதுக்கு என்ன செஞ்சிருவோம்.
வேணாயா, இங்க இருக்கு வேற கல்லு. சரோசா, என்ன டீலர்? ஸ்கூல் விட்டாச்சா? ஸ்கூல் விடாம பின்ன என்ன பாதியில எழுந்திரிச்சு வருவாங்க? ஒரு பேச்சுக்கு கேட்டேன். ஆமா, இன்னைக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்தாங்க? வாய்ப்பாடு. டீச்சர் சொல்லி கொடுத்துச்சுதா இல்ல வாத்தியார் சொல்லி கொடுத்தாரா? உங்களுக்கு வேற வேலை இல்ல டீலர், ஒழுங்கா துணி பார்த்து கட் பண்ணுங்க. சிரிப்பு. ஒரு பெரிய மனுஷன் பழம் பேசிட்டு இருந்தா அதுக்கு என்ன சிரிப்பு? வேலை செய்ய சொன்னா அதை செய்யாத. இத கரெக்டா கவனி. சிரிப்பு சிரிப்பு. பழனிசாமி, யோ பழனிசாமி, குடியா? இல்ல டெய்லர். யோ வச்சுக்கிட்டு என்ன வஞ்சனையாயா? நீ வேணா டிராயரை திறந்து பாரு, ஒரு நயா பைசா கூட கிடையாதுயா. என்கிட்ட இல்ல டெய்லர், பேசாம வேலை பாரு. யோ மாச கடைசியா ஓர அடிக்கிறதுங்கான ஒட்டு போடுறதுங்கான இல்லன்னா ஒரு 4 நாள் காசுக்கு உங்ககிட்ட ஓரியாடுவனா? ஏய் ஆறுமுகம், எழுந்திரி. ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் 10 பைசா பீடி வாங்கிட்டு ஓடியா. ஐயோ என்கிட்ட இல்ல டெய்லர், இல்ல. அடைஞ்ச மூர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம், உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க. நீ பச்சை தண்ணியிலே வெண்ணெய் எடுக்கிறவனாச்சே. ஏங்க வாங்க உட்காருங்க. ஓ எழுந்திரியா மேல எழுத்து கூட்டி படிச்சிட்டு இருக்க. போயா தேண்டா உட்காருங்க. போயா போடா. போவானா? அப்புறம் வந்து பழைய துணி தப்பீங்களா? பழைய துணியா? ஐயோ, அத நான் பார்த்தே 10 வருஷம் ஆச்சுங்களே. எங்க புதுசு தைக்கவே நேரம் கிடைக்கிறது இல்ல. இந்த ஏரியாவிலே நல்ல டெய்லர் இந்த காலின்னு ஒருத்தன் தானே. சரிங்க, அப்ப வர இருங்க, கொண்டாங்க. வளர்ற புள்ள பொக்குன்னு போயிடுவீங்க. இனிமே புதுசா கொண்டு வாங்க. சரிங்க. பெல்ட் எல்லாம் தப்பீங்களா? என்னங்க பெல்ட் பிரமாதம்? இந்த ஆனக்கால் பேண்ட் தானே 3 ஆப்ரேஷன் சேர்ந்து ஒரு பெல்ட் ஆச்சு. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? டீயா காபியா? பரவாயில்லைங்க, ஒண்ணு வேணும். சேச்சே, முதல்ல நம்ம பொட்டி கடைக்கு வந்திருக்கீங்க. நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டு தான் ஆகணும். டேய் ஆறுமுகம், சாருக்கு ஒரு நல்ல காபி ஸ்ட்ராங்கா வாங்கிட்டு வா. ஒரே ஒரு காபி வாங்கிக்கலாம். ஏண்டா எங்கடா இதுல வச்சு இந்த 5 ரூபாயை காணோம்? அட நீ எடுத்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டவனை எல்லாம் கடைக்குள்ள விட்டேன்னா இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? காசு வீட்டுல நிறைய இருக்கு, அது ஒரு பரலாக போய் எடுத்துட்டு வந்து. பரவாயில்ல விடுங்க, நான் தரேன். என்னால உங்களுக்கு வீண் சிரமம். ஆறுமுகா வாங்கிடா. போய் 2 காபி வாங்கிட்டு வா. அப்படியே அவனையும் ஒரு காபி சாப்பிட சொல்லுங்க. இவனுக்கு காபி வேற அழுகுதுங்களா? போடா. ஏய் கத்திரி சிகரெட்டு ஒரு பாக்கெட் வாங்கிக்க. அப்படியே புளூ நூல் ஒரு 2 வாங்கிக்க. ஏய் நைலான் பட்டன் தான் விசாரி, வாங்கிட்டே வந்துடுறா. அதுல பாருங்க, பையனை அடிக்கடி வெளியே அனுப்புனா வேலை கெட்டு போயிடும். புளூ நூல் வந்தோடனே தைச்சிடுறேன். பாவங்க, பையனையும் ஒரு காபி சாப்பிட சொல்லிருக்கலாமே. நீங்க சித்த சும்மா இருங்க. இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க. விரல் நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும், உரலையே நுழைச்சிருவானுங்க. அப்பா இப்போது வந்து சேர்ந்தியாடா ராசா. சாப்பிடுங்க. 8 ஆள் வேலையை சிட்டாள் செய்வான்னு ஒரு பழமொழி உண்டு. இப்படி ஒருத்தன் பொறப்பான்னு தெரியாம சொல்லிட்டாங்க. இந்தாங்க. எவ்வளவு வேணும்? எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, நீங்க என்ன குறைச்சா கொடுக்க போறீங்க? மீதி 2 ரூபா தான் இருக்கு. போதுமா? போதும் போதும். சரிங்க, நான் வரேன். வாங்க. அடிக்கடி வாங்க சார். பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மட்டும் தான் தைச்சு கொடுப்பேன்.